எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி எடுத்து ஒரே ஒரு செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த பாசிச சக்திகளுக்கும் ஒரு செங்கல்ல ஒரு சமாதி கட்ட முடியுமான்னு அது அவரால் தான் முடியும். டேய் இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருக்கிறான் தெரியுதாமா? இதுதாம்மா மோடி மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. செங்கலை எடுத்து உசு உசுன்னு மூஞ்சிலே விடுவான். இதுக்கு செலவு எவ்வளவு தெரியுமா? 75 கோடி. இந்த மருத்துவமனையோட செலவு 75 கோடி. எங்கடா எய்ம்ஸ் மருத்துவமனையை காணும்னு இருந்தது ஒண்ணே நான் புடிங்கிட்டு வந்துட்டேன். எந்த காலேஜில் அப்படி இன்ஜினியரிங் படிச்சாருன்னு தெரியல. ஒரே செங்கல்ல அவ்வளவு பெரிய சமாதியை பாசிச சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார். அவன் நிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அந்த படத்துல. என்ன அவன் பாட்டே பாத்திருக்கீங்கல்ல? அவர் டான்ஸ் ஒன்று போடணும். வேணாம் மச்சா வேணாம் மச்சா, கீழே ஒரு அமுக்கு மேல ஒரு அமுக்கு. இதோட அந்த அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் அதுதான். சரியா? பையன் சார் இந்த பால்சாமி. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நூல் ஆசிரியர் திமுகவின் அண்டாவை அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகைக்காரங்களுக்கு திமுக மேடையில் என்னப்பா வேலை அப்படின்னு பலரும் கேட்பாங்க. சாம்பார் ஆப் எனக்கு ரொம்ப எளிமையா சொல்றேன். இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உயிர் நாடி. அவர் ஒரு ஓரமா சின்னதா ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துட்டு எங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிறார்ல, இதுதான் சமூக நீதி. எங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிறார்ல, இதுதான் சமூக நீதி. என்ன சின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம், ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். கோடானு கோடி திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளின் உயிர் துடிப்பு. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த குடும்பம் தான் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள், அவருடைய உழைப்பு. பொதுவானது போய் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணோட தொடையை காமிச்சு போய் லைக் பண்ணாரு தெரியுமா? அது பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா? ரீட்வீட் என்னமோ பண்ணிட்டாரு. அது தெரியாமலாம் இல்லைங்க, அவர் அது சார்ந்த விஷயங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அது வந்துருது அல்காரிதம் இல்ல. அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள், அவருடைய உழைப்பு, அவருடைய எளிமை, அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேலவாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் வேண்டும் வேண்டும். நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சியை தந்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்ல ஆட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை தீட்டிக் கொண்டே இருப்பாங்க. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மைனஸ்ல இருந்துச்சு. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.5 லட்சம் கோடியா இருந்த கடன் இன்றைக்கு அதை 11.19 விழுக்காடாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்படின்னு சொன்னா இது மாயத்தாலோ மந்திரத்தாலோ நடைபெற்றதல்ல. இப்போ 9 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்ததுக்கு பின்னாடி திமுக அரசோட நிர்வாகமின்மையை காட்டுறதா சொல்லப்படுது. இது முழுக்க முழுக்க அவருடைய அயராத உழைப்பினால் சாத்தியப்பட்டது. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில், அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த வள்ளுவர் கோட்டத்துல இந்த திருவிழாவிற்கு பெயர் அறிவு திருவிழா. ஒரு அறிவு திருவிழா என்ற பெயரில் ஒன்றை நடத்தி, அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான், அப்ப அறிவு இல்லாதவன் மாநாடு மாறுபாடு விழா நடத்தினானா? கருணாநிதி அறிவில்லாதவன் சொல்றாரா இவரு? நான் திராவிட இனத்தை சார்ந்தவன், நான் என்னை திராவிடன் என்று அழைத்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பட்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர்
நீங்க என்னவெல்லாம் கழக குரலை நம்முடைய தலைவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால், ஆனா மோடி வரும் பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல. வெள்ளை கொடை வேந்தனே அப்படின்னு அதுக்கும் வந்து ஊப்பிகள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால், அப்படி என்றாலும் வெள்ளை கொடி வேலை செய்யவில்லையா? மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால், தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண பெரியார் மறைந்தார், அவ்வளவுதான், வா நிம்மதி. அண்ணா மறைந்தார், அப்பா. கலைஞர் எழுந்து வந்து நின்றார், கலைஞர் மறைந்தார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுந்து வந்து நிற்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் தானே எப்படியா சமாளிச்சாலும் நினைக்கும் போது இந்த நானும் வண்டி எடுத்து வரேன் உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்துட்டாரு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. 200 இளம் பேச்சாளர்களை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணிக்கணக்கில் இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும் ஒன்றிய அரசு செய்தாலும் அது எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக தான். உன்னதான் திட்டின்னு இருக்கோம் மைக்ல, எதை செய்தாலும் மைக்ல உன்னதான் திட்டின்னு இருக்கோம். எதை செய்தாலும் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.